शेषाद्रिवंशकलशोदरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सन्तत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् यो नित्यमच्युतकराम्बरेक्मरुक्मव्यामोदरस्करिधराणि गुणाजनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜருக்கு கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியன் திருநாமம். பின்ன இருந்தவர்களுக்கு அறுபத்தி பிரசன்னாச்சாரியர்கள் திருநாமம். அறுபத்தி பிரசன்னாச்சாரியர்கள் அப்படின்னா அவனை ஆஷ்டிச்சு எழுதன் விடுதன் போட்டு ரொம்ப நாள் அவன் மனசு உகந்தது அப்படின்னா உபதேசம் பண்ணுவாராம். இன்னும் ஒன்றைய கைங்கரியம் அப்பதான் ரகசியங்கள் தான் இப்படி. ஆனா ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணார்? எல்லாருக்கும் ஆக வேண்டியது வருத்தம் நரகம் போராடம் பரவாயில்லைன்னு ஆச்சாரியர் என்ன விஷயம் எல்லாருக்கும் வெளியிட்டார் அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பி கேட்டோம். இந்த சுவாமி என்ன பண்ணார்? ஸ்ரீபெரும்புதூர்னு பிறந்தார். காஞ்சிபுரத்தில படித்தார். யாரோடு படித்தார்? ஒரு அத்வைதி சுவாமி அவர்கிட்ட எல்லாம் படித்தார். பிறகு சரி, நான் யாரை அடையணும் அப்படின்னு யோசனை பண்றேன். அத்தனைக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளான். எங்கே இருந்து ஆரம்பவாரு? நம்மாழ்வார் கால் தன்னம் ஆரம்பவான். ஒரு பவிஷ்யராச்சாரியர் 5000 வருஷம் மாரதம் பறக்கப் போறார் என்று தெரிதன்படி கலியங்கடன் கண்டு வல்மின் புலிக புலிக புலிகா பாசனத்துக்குள்ளேயே ராமானுஜர்கள் சொல்லியிருக்கான். அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மாதமனிகள் காலத்துல அவருக்கு இது கிடைக்க ஒரு சொம்பு பித்தளை அது உருக்கி பண்ண ஒரு விக்கிரமாக்கி இவர் 5000 வருஷம் பிறந்த ராமானுஜ அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை காப்பாற்றின்று வந்து நாதமனிகள் உயர்கொண்டாறு கொடுத்து உயர்கொண்டாறு மணக்கால் நம்பி கொடுத்து மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு கொடுத்து இசைத்திருத்தி இவரே நம்ம தரிசனத்து காக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் காஞ்சிபுரத்து தேர்ந்து போய் ஆம்பதன் கடாக்கு சென்று 2 பேரும் பேட்டியாகாமல் ஆள வந்தார். பரம்பரிச்சுட்டார். 4 பேருக்கு அவர் என்ன பண்ணார்? இவரையே நமக்கு ஆம்பதன் செய்திருக்கிறதுனாலே வெளியிரம்பி எழுப்பி வீழ்ச்சி அவர் வராமே அவரும் திருவரங்க பெருமாள் அரையனன் வீழ்ச்சி அவருடைய பாடெல்லாம் வரதராஜருக்கு சொல்லி என்ன வேணாலும் கேளுங்க கொடுக்குறேன்றவர் என்ற வாயிற்கு நம்ம உபாயமாக ராமானுஜரை ஸ்ரீரங்கத்து கூட்டிட்டு வந்தத. அவர் கூறுத்தாழ்வான்போடும் தாசரதியோடும் வந்து அவள் எல்லாரையும் ஆஷ்டிச்சு, அவளெல்லாம் இவரை ஆஷ்டிச்சு ராணுவரை இந்த இவரையும் சீர்திருத்தார். கோவிந்தனுடையான அவரன் சித்தி பிள்ளை அவரையும் என்ன பண்ண, அவன் மாமாவை விட்டு அனுபவித்து அந்த திருப்பதியில இருந்த சுவாமியை இங்கு கூட்டின்று வந்து அவருக்கு சம்ஸ்காரா பஞ்சகர்த்தவியாக நெடுமால் அருவியாகிய சுவாமி விஷ்கரணை கரிகளே பஞ்சசம்ஸ்காரங்களையும் பிரசாரித்தருளி யாருக்கு என்பாருக்கு திருப்பல்லாண்டீர்களாக ஆழ்வார்களுடைய பந்தங்களையும் ஓதுவித்து அத்தவஞ்ச விஞ்ஞானத்தை உண்டாக்கி விசேஷித்து கிருப பண்ணி அருளினார். யாரு? பெரிய நம்பி. இவரும் தேவுமத்தெரியாதே ஆச்சாரிய பரியகனிஷ்டராய் அகம் சர்வங்கரிஷ்யாமே இருக்கும் அவரை போலே ஒளிவில் காலத்தில் படியே அவர் திருவனிடனே சிந்தையாலும் சந்தாரும் செய்கினாலும் சகோதர கைங்கரியங்களும் செய்து கொண்டார் என்றார். இந்நாளில் சேவித்திருந்து விடைகொண்டேன் என்று விண்ணப்பம் செய்ய உடையவரும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவரை மிகவும் கிருபை செய்தருளினார்.
இந்த கதையை அவர் சீர்திருத்தி கொண்ட கதையை இவர் அனுபவித்தவர் ஸ்ரீவைஷ்ணவர் ராமானுஜருக்கு சொல்றார். அனந்தரம் ராமானுஜரன் பெரிய நம்பி திருமாளிகை கிடந்தபடி அவர் திருவடிகளே தாளும் தரக்கையும் கூப்பி தண்டன் சமர்ப்பித்து ஆளவந்தார் ஸ்ரீபாரத்திலே சேரியாத இடுவத்தீரார். தேவரின் திருவடிகளிலே ஆசிரியக்கப் பெற்றேன். தேவரின் திருவள்ளத்தில் தான் அர்த்த விசேஷங்களை அடியனுக்கு பிரசாரி திரட வேணும் என விண்ணப்பம் செய்ய நம்பியும் அப்படியே ஆகிறது என்று அகோத்வயஸ்ய மகாத்மியம் அகோ வீரியம் அகோபலம் மந்தரத்னம் சுபகரம் வேதசாரம் சனாதனம் சர்வபாபக்ஷேகரம் சர்வ புண்ணிய விவர்தனம் ஸ்ரீகரம் லோகவிஷ்யஞ்ச சத்தியம் சந்தார தாரணம் என்கிறபடியே பாபகரமுமாய் புண்ணியவர்த்தகமுமாய் சம்சார பந்தத்தை அறுக்குவத்தாய் மிகவும் ஸ்லாகிக்கப்பட்டு வேதசார சமமாய் மாங்கல்யகரமாய் மந்திரத்னமாக துவயார்த்தத்தை சவிசேஷமாக பிரசாரித்தனே. இன்னமும் சில அர்த்த விசேஷங்கள் உண்டு. அவற்றை ஆளவந்தாருடைய அபிமானாந்தரபூதரான திருக்கோஷ்டியூர் நம்பி பாரத்திலே சென்று கேளும் நிலை செய்தார். பெரிய நம்பி தேமந்தரார்த்துக்கு சாமானியமான அர்த்தத்தை சொல்லி விசேஷார்த்தங்கள் அந்த திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்திலே போய் கேளுங்கோள் அப்படின்னு அறிவுவிச்சார். பெரிய நம்பி ஸ்ரீபாரத்திலே ஆசிரியத்த முதலியர்கள் அவரண்டு யார் யார் ஆசிரியச்சா? இளையாழ்வார், மலகுரியன் என்ற பெருமாள், பிள்ளை திருக்குலமுடையார், பட்டாஞ்சலில் ஷடகோபதாசன் என்று 4 முதலிகள். இளையாழ்வார் திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்தில் விசேஷார்த்தம் கேட்டல். ராமானுஜரும் அங்கே விழுந்தது. திருக்கோஷ்டியூர் வாசிகளான மாத்திலி சோரித்து பேசவார்த்தை படைக்கும் அவர்களை நம்பி திருமாளிகை எங்கே என்று கேட்டருளார். அவர்களும் அப்போதே அப்பாலே தோன்றுகிற கூரை என்று காட்டா அவ்விடம் தொடங்கி நம்பி திருமாளிகை அளவும் தண்டனிட்டுக் கொண்டு எழுந்திருளா. அப்போர் அம்மூரில் புத்தமின்னிவிடம் பெருக்கி குருக்களுக்கு அனுபூதரான சத்துக்கள் நம்பி பிரபாவம் அறிந்தார்கள். உடையவரும் நம்பி ஸ்ரீபாரத்திலே சென்று சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி தேவரீர் அடியேனுக்கு ரகசியார்த்த விசேஷங்களை எல்லாம் பிரசாரித்திட வேணும் என்று விண்ணப்பம் செய்ய அவரும் இவருடைய அத்தியவசாய பாகுல்யத்தை அறிய வேணும் என்று ஆருக்கென் சொல்லுகேன் அந்நவீர்கள் என்று முகம் கொடாமல் எழுந்தல் இருக்க உடையவரும் மீண்டு கொள்ளையில் எழுந்திருந்தார். ரெஸ்பான்சிபிள் வேற இவருக்கு ஊத்து மெடிக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக அவர் நெக்லெக்ட் பண்ணி அனுப்பிச்சுடுறாரு. பார்க்கலாம் மறுபடியும் வராதா அப்படி. பின்பு நம்பியும் கோயிலுக்கு திருநாள் செய்விக்க விழுந்ததை திரும்பி தம்மூர் ஏற எழுந்தடைகிற வரை நம்பெருமாள் எடப்பாடிக்கு திருமாலை திருப்பிரியட்டம் தீர்த்தம் சடகோவனம் புகாருக்கு நம்பி ராமானுஜனுக்கு ரகசியார்த்தங்களை உபதேசியம் அச்சகவகையான நியமித்துள்ளா. இவருங்க வந்தார், ஸ்ரீரங்கம் வந்தார். யாரு? திருக்கோட்டியூர் நம்பி பெருமாளும் சேவித்தார். தீர்த்தம் சாரியாச்சு. அச்சகவகையானா இவருக்கு ராமானுஜருக்கு உபதேசியம் நேர் அப்படின்னு மிரட்டி சொன்னார். யாரு? ரங்கநாதர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை. நம்பியும் நான் சம்பத்சரவாசனே பிரபுருயாத் என்றும் இருந்தேனோ தபஸ்காஜா என்றும் அகமகிழும் தொண்டல் வாழ அன்புடன் நன்றி நோக்கி தேவரீர் பள்ளி கொண்டருகையாலே வெண்பெரு வானகத்திலே சொல்லும்படியே வெண்பெரு வானகவிய அமரவிய மண்ணுய்ய மண்ணில் மனுஷனைய துன்மிக துயரகலா அயவன்மில்லாச்சகம் வளர அன்புடன் நன்றி நோக்கி பள்ளி கொண்டம் உபய விபூதியில் உள்ளார்க்கும் என்ன கிளேசம் உண்டு என்று விண்ணப்பம் செய்ய பெருமாளும் உகன் தீர்த்தம் திருமாலை திருப்பிரியட்டம் கரிகை பிரசாரங்களை பிரசாரிக்க சீகரித்து கிருத்தார்த்தராயிருக்க பெருமாளும் மடமே போம் என்று விட கொடுத்துள்ள இவரும் புறப்பட்டு திவ்யோற்சவம் கொண்டாடும் திருமண்டபங்கள் திருக்கோபுரங்கள்
திருமதில்கள் தொடக்கமான திவ்ய நகரஸ்தியெல்லாம் சுற்றி சேவித்து குதிரைகளும் தாமமாக ஆழ்வான் திருமாளிகை ஏறுவடைந்தன. ஆழ்வான் மிதரை எழுந்தடி முடியவரு திருவள்ளிகளை விழுந்து சேவித்து முகப்பின் மிகரியாலே திருவள்ளிகளை பூண்டு கொண்டு கிடக்க உடையவரும் ஆழ்வானை வாரி எடுத்து அணைத்துக் கொண்டு கிளேச அதிசயேன தோக்காஷ்டுவானது தாரா வருஷமாக வருஷிக்க நெடும்போர் ஒரு வார்த்தையும் செய்ய மாட்டாதே விம்மல் ஒருவராய் துக்கார்ணமவராய் தழுதரித்து திருமிடத்து ஒலிவுடன் ஆழ்வான் இத்திரிசனத்துக்காக திருஷ்டிபூதரான ஊருக்கு இப்படி கண் போவதே என்ன? ஆழ்வாரும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ திருநாமம் கோணித்து என்றாலும் நினைக்கிறேனோ என்று விண்ணப்பம் செய்ய உடையவரும் அது உட்கொண்டோ அடியின் துஷ்கரம் என்று உமக்கு இப்படி விலகி என்று திருவள்ளம் பொடிப்பட்டு துக்காவினோதனம் பண்ணியிருந்தா ஆழ்வானம் தேர நிற்க மத்தம் உண்டான ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்துடன் கூட மடமே எழுந்தள்ளி இருந்தார். ராமானுக வந்தார். கோயிலுக்கு திருநாளில் சேவைக்கு விளைந்தவரை திரும்ப தம்மூரேற எழுந்தழுகிறவரை நம்பெருமான் நடப்பாடித்து திருமாலை திருவையட்டும் தீர்த்தம் கடகோவன் பிரசாரித்து நம்ம ராமானுகருக்கு ரகசியார்த்தங்களை விவரேசியும் என்று அச்சகமுகியனான் நியமித்திருடா நம்பியும் நாசம்பச்சரம் வாகனே பிரபுருயாத்தென்றும் இருந்தேனா தபஸ்காயா என்று தொடங்கி நச்ச அஸ்கூஷவே வாட்சம் என்றும் தேவரீர் நியமித்தளித்தே என்று விண்ணப்பம் செய்ய பெருமாளன் அப்படி என்று சரீரம் விசுவிஜானம் என்று தொடங்கி சொல்லப்பட்ட சிஷ்யலட்சணம் பூர்த்தியுள்ள உடையவருக்கு சொல்லக்கூடிய இல்லை என்று அள்ளி செய்ய நம்பியும் உடையவரை குறித்து ஊரேரவாரம் என்று அள்ளி செய்து எழுந்தார். ராமானுஜன் திருக்கோட்டியூர் நம்பி சந்நிதிக்கு செல்ல அவரும் இத்தைக்கு போய் வாரம் இவரும் மீண்டு கோயிலில் எழுந்தள்ளினார். இந்த சுவாமியுடைய என்ன வேதனம் பாருங்க. அதுக்கே இவர் என்ன சொல்றா? அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர் சொல்லணும். திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை பெருமாள் சொன்னாலும் இவர் என்ன பண்ண ஊருக்கு ஆரம்பிச்சார். ஊருக்கு போனார். ஊருக்கு போனா அவரும் அப்படின்றது ஊரேரவாரம் என்று செய்து எழுந்தார். ராமானுஜன் திருக்கோட்டியூர் நம்பி சந்திரிக்கு செல்லா அவரும் வித்தைக்கு போய் வாரம் என்ன இவரும் மீண்டு கோயிலில் எழுந்தளினார். இப்படி 18 பரியாயம் எழுந்தவரையே ஸ்ரீபாரத்திலே சேவித்து நின்றவரிடம் நம்பியும் இவரை திருடாபியவசாய பரீட்சார்த்தமாக ஒன்றும் வரலை செய்யாமல் இருக்க ராமானுஜனம் பெரிய ஆர்த்தியோட மீண்டு இடைமதர் கண்ணீர் தரும்ப கோயிலே எழுந்தடி இருந்தார். தண்ணி விட்டு வந்துடார். அப்படியே திருக்கோட்டியூர் நம்பி சிஷ்யரான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து நம்பெருமாளை சேவித்து மீண்டு எழுந்தழைகிறவர் உடையவர் ஸ்ரீபாரத்திலே சேவித்து நிற்கா அவரனே தம்முடைய ஆர்த்தியெல்லாம் தோன்றும்படி பூந்துராய் முடியாருக்கு தகவல்லா பன்னாடி கையாருக்கு தகவல்லா என்று விண்ணப்பம் செய்து கூறிவிட்டுள்ளார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் நம்பி திருவிழே சென்று தண்டனிட்டு அச்செய்தியை விண்ணப்பம் செய்ய நம்பியும் இத்தனை ஆற்று உண்டாவதே என்று உகந்தளி தண்டம்
பவித்திரமும் மாகத்தாம் ஒருவரே ஒருவரே என்ற அவரை மீண்டும் ராமானுஜன் பக்கத்தில் போக விட்டுள்ளார். ஸ்ரீவைஷ்ணவரும் உடையவர் திருவினையே ஏறச் சென்று தண்டனிட்டு நம்பி அருளி செய்ததை விண்ணப்பம் செய்ய உடையவரும் கேட்டருளி மிகவும் உறப்போடு அவரை தண்டனிட்டு ஊரத்தாழ்வானும் முதலியாண்டானும் ஆண்டானையும் கூட்டிக் கொண்டு அதித்துறையோடு திருக்கோஷ்டியூர் ஏற சென்று நம்பி திருவடிகளே தண்டன் சோறுப்பட்டு நிற்க நம்பியும் உடையவரை பார்த்து உம்மை முருகனையும் என்றோ வரச் சொன்னோம், இவர்களை கொண்டு வருவான் என்று கேட்டு அருளா உடையவரும் தேவரியில் தண்டும் பவித்திரமும் என்று வரச் சொல்லி அழைத்து இவர்களை தண்டும் பவித்திரமும் என்றே கூட்டிக் கொண்டு வந்தேன் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் தண்டு யார் பவித்திரம் யார் என்று கேட்டவரா உடையவரும் முதலியாண்டானை காட்டியவர் திருதண்டம், ஊரத்தாழ்வானை காட்டியவர் பவித்திரம் என்று செய்ய நம்பியும் ஆகிய மற்றத்தை இவர்களுக்கு உடைய மற்றொருவருக்கும் சொல்லாதே கொள்ளும் என்று நியமித்தவரை தம் திருவர்களை தொடுவித்து சூடுருவு கொண்டு தம் பரமகிருபையாலே பிரணவாத்தியம் நமோமத்தியம் நாராயணபத அந்திமம் மந்திர அஷ்டாட்சரம் வித்யா சர்வசித்திகரம் முமுக்ஷூணாம் சதா ஜப்யம் முக்தி முக்தி பலப்பிரதம் வைஷ்ணவானாம் சதா ஜப்யம் பக்தி ஞான பிரவர்த்தனம். முமுட்சுக்களுக்கு புக்திக்காகவும் முக்திக்காகவும் சதாஜப்பியம் பற்ற, வைஷ்ணவானாம் சதாஜப்பியம் பக்தி ஞான பிரவர்த்தனம் என்கிறபடியே 8 திருவட்சரமாய் பரத்திரயாத்மகமாய் ஞான பக்தி வைராக்கியமாகியாலே முமுட்சுக்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நாத்தரும்பிட சதா அனுசந்தமாய் நலந்தரம் சொல்லான பெரிய திருவந்திரார்த்தத்தை பிரசாதித்தருளினார். ராமானுஜன் கிருத்தார்த்தராய் அதன் மத்தைய நாள் அவ்வூரில் எம்பெருமானான தெற்காழ்வார் திருவுருக்கத்திலே அநேகம் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பரம ரகசியார்த்தத்தை அருளி செய்தருளினார். நம்பி இச்செய்தியை கேட்டள்ளி உடையவரை அழைத்து இந்த பரம ரகசியார்த்தத்தை வேறு ஒருவருக்கும் சொல்லாதே கொள்ளும் என்று அன்றோ நாம் உனக்கு சொன்னோம், அத்தை மறுத்து நீர் அநேகம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சொன்னீர் என்று கேட்டோம் என்று கேட்டனர். உடையவரும் உள்ளது தேவதையின் திருவினைகளை முன்னிட்டுக் கொண்டு சொன்னேன் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று நியமித்தன்றோ சொன்னோம், அத்தை மறுத்து சொன்ன உமக்கு பலமேது என்று கேட்கிறத. உடையவரும் ஆச்சாரிய நியமனத்தை மறுத்த எனக்கு நரகமே பலம் என்று செய்ய இத்த அறிந்திருந்தும் சொல்லுவான் என்று கேட்டருளா. ராமானுஜன் அடியேன் ஒருவனே என்றோ நரகம் போவது தேவரீர் தேவர்களை முன்னிட்டுக் கொண்டு சொல்லுகையாலே இவ்வாத்ம கோடிகளெல்லாம் தேவரீர் திருவடி சம்பந்தத்தாலே உஜ்ஜீவிப்பர்கள் என்று சொன்னேன் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் இந்த பரசமத்தை நமக்கு பிடித்தில்லையே என்று இவர் பரசமத்திற்கு ஒரு உகந்தவரை எம்பெருமானாரே பாரம் என்று எடுத்து அணைத்துக் கொண்டு அவரோ நீர் என்று செய்து இருவரையில் இத்தரிசனம் பரம வைதிக சித்தாந்தம் என்றிருந்தது. இன்னவரில் எம்பெருமானார் தரிசனம் என்னுங்கோள் என்று எல்லாருக்கும் செய்து அந்த உகப்பின் மிகுதியாலே வாரீர் எம்பெருமானாரே இன்னும் ஒரு சர்வ ரகசியார்த்த விசேஷம் சொல்லுவதாக இராயின்றோம். இப்பொழுது நீர் திருப்தராஜா நின்றி உம்முடைய அத்தியவசாயத்தை சொல்லிக் காணீர் என்ன எம்பெருமானாரும் தேவரீர் அள்ளி செய்த அர்த்தத்திற்கு மேலே ஓரர்த்தம் உண்டு என்றிருந்தேனாகில் அவிஸ்வாசியாவேன், கேளாதிருந்தேனாகில் அள்ளி செய்த அர்த்தம் நெஞ்சில் பட்டதில்லையாம் என்று விண்ணப்பம் செய்ய நிலகிரியாமல் ஸ்தோத்திரிய சாபேட்சனாய் வியாக்குலாந்தக்கரனாகிறான் என்றேன் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் இப்போது போய் நீர் ஒருவனுமே ஏகாந்தமாக வாரீர், ஒருவருமே வாரீர் என்று செய்ய இவரும் கோயிலே எழுந்தறினார். பின்பு எம்பெருமானார் ஒருவருமே நம்பி ஸ்ரீபாரத்தேர சென்று தண்டன் சோர்க்கு இருக்க நம்பியும் இவன் திருக்கையை பிடித்துக் கொண்டு போய்
ஏகாந்தமாக மேலே மேல்தளத்தில் ஏறி படிக்கருவை விழுவித்து எழுந்ததிலிருந்து ஒருவருக்கும் சொல்லார்படி தம் திருவிடைகளை தொடுவித்து சூழல் கொண்டு தம்முடைய நிவேதத்திலேயே சர்வகுஹ்யதமம் பூயக சுணுமே பரமம் பெற்றகா இட்டோசுமே திருநிதி அதோ வக்ஷாமி தேஹிதம் என்று கீதாச்சாரியன் அருளி செய்தார் போலே நம்பியும் சர்வகுஹ்யதமமாய் பரம ரகசியமான கர்ம ஸ்லோகத்தையும் அருளி செய்து அத்தால் பரிவாரிக்கப்படுகிற இதரோபாயத்யாக பூர்வகமான சித்தோபாய வைலட்சண்யத்தையும் பிரசாரித்து இந்த பரமரகசியார்த்தத்தை இதந்தேனா தபஸ்காய ந அபக்தாய கதாச்சனா நச்ச அஷ்கூஷவே வாக்கியம் நச்ச மாம் யோ அபியசூயதி என்று சொல்லுகிறபடியே பகவத் விமுக்கர் முதலான நாஸ்திகரை செவிப்படாதபடி வேடிக்கொண்டு போரும் என்று நியமித்தருளா இவரும் அடியேன் அப்படிப்பட்ட பேருக்கு சொல்லக்கடவேதல்லேன். பகவத் புராணரான கூறத்தாழ்வான் ஒருவருக்கும் சொல்லாதிருக்க வண்ணாரே என்று விண்ணப்பம் செய்ய இவ்வத்தம் கேட்கைக்கு அதிகாரமிண்டையாகரம் சம்பத்சரம் ததர்த்தம்பா மாசத்திரயம் அதாபுவா பரீட்ச விவிதோபாயி கிருபையா நிஸ்புருகோ வதேத் என்கிறபடியே பகுப்பிரகாரத்தாலும் அவருடைய அத்தியவசாயத்தை அறிந்து ஒரு சம்பத்சரம் சுஷ்கூஷை கொண்டு சொல்லும் என்று நியமித்திருடா எம்பெருமானாரும் மாயன் ரோதிய வாக்கதனை கற்று யதார்த்த ஞானம் உடையதாய் அர்ஜுனன் சக்கத்திரத்திலும் எடுப்பும் சாய்ப்பும் மாய்ப்போந்து இவ்வர்த்தம் கேட்டு தரித்தாற்போரன்றிருக்கே மெய்மெய் பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பது என்கிறபடியே நிர்பரத்வான சந்தானத்தாலே வந்த பிரீத்தி புத்தியால் உண்டான ராஜகுல மகாத்மத்தோட புறப்பட்டு கோயிலேறு விழுந்திருந்தான். தர்மஸ்லோகார்த்தத்தையும் இன்னொரு தரம் போய் கேட்டு திரும்பி வந்தார். அனந்தரம் கூறத்தாழ்வானும் எம்பெருமானார் ஸ்ரீபாரத்திலே தண்டனிட்டு அவரை பார்த்தபடி ஆளவந்தார் நம்மை விசேஷராட்சம் பண்ணி வேறுள்ளாடரை நோக்கி பிரபத்தி பண்ணியுள்ளது சபலமாகும்படி நம்பி நம்மை வாழ்வித் அருளினார் கண்டீர் என்று அருளி செய்து உடையவரிடம் ஆழ்வானை குறித்து உமக்கும் உள்பட ஒரு சம்பத்சரம் சுஷ்கூஷை கொண்டு அத்தியவசாய பாகுல்யத்தை அறிந்துகள் என்று நியமித்தளினார் என்ன. ஆழ்வானும் ஒரு சம்பத்சரம் இச்சரீரத்துக்கு நிலையுண்டோ இல்லையோ என்று வியாராஜராய் விசாரிக்கிறது பெற்றால் வந்தது பெரியார பேராசிரியாலே சம்பத்சர சுஷ்கூஷோ சமம் ஆச்சாரியன் திருமாளிகை வாசலே மாசோபவாசம் பண்ணுகை என்று சாஸ்திரம் உண்டாகையாலே அப்படியே செய்ய உடையவரும் இறங்கி பிரசாரித்தவினார். ஒரு மாசம் ஆச்சாரியன் திருமாளிகையிலே உபவாசம் பண்ணியிருந்தா அதுக்கு என்ன பேரு? ஒரு வருஷ காலம் இவர் முயற்சி பண்ண மாதிரி ஆகும். சரி, சுஷ்கூஷ ஒரு வருஷ காலம் சுஷ்கூஷ பண்ண மாதிரி ஆகும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெதட் தேடி அப்படியே செய்ய முடியும் இறங்கி பிரபாரி தருளினார். ஜனமார்த்தத்தை முதலையாண்டானும் எம்பெருமானார்த்தவர்களை தண்டன் சமர்ப்பித்து அடியேருக்கு விபத்தம் பிரசாரி திரட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய முடியவரும் ஆழ்வான் ஒருவருக்குமே நம்பி ஸ்ரீபாரத்திலே விண்ணப்பம் செய்து கொண்டது நீர் நம்பி ஸ்ரீபாரத்தேர் போய் கேளும் என்று அருளி செய்ய முதலியாண்டானும் திருக்கோட்டியூர் ஏறவழங்களை நம்பி ஸ்ரீபாரத்திலே தண்டன் சமர்ப்பித்துக் கொண்டு 6 மாசம் நின்றவிடத்திலும் அவர் முகம் கொடாமல் இருக்க இந்த ஆண்டானும் நம்பி திருவடிகளை சேவித்திருக்க அவரும் ராமானுஜ பரிகிரகீதனை போல இருந்தாய் என்ன அடியேன் தாசரதி என்ன ஆகிறேன் என்று கேட்கிறார். இவர் கர்ம ரகசியார்த்தம் அடியேற்கும் விசாரித்திட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் வித்யாமதோ தனமத திருத்தீயோ அபிஜனான்மதக ஏதே மதாவலிப்தானாம் ஏதையேவ சதாந்தமாக என்கிற
இம்மூன்று குறும்பும் போனால் எம்பெருமானார் தாமே கிருப பண்ணி பிரசாரித்தவர் அஞ்சாதே போகும் என்று தன் திருவடித்தாமரைகளாலே இவர் உத்தமாங்கத்தை புகிக்கும்படி பிரசாரித்து வேடுபடுத்தவினார். முதலியாண்டானும் மிகவும் சௌரமாத்தி ஆத்மகுணங்களை உடையராய் கோயிலுக்கு எழுந்தடி உடையவர் ஸ்ரீவாரத்தில் தண்டம் சமர்ப்பித்து நம்பி எழுதி செய்கிறபடியை தம்முடைய ஆர்த்தியெல்லாம் தோட்ட விண்ணப்பம் செய்து செவினராய் நிற்க உடையவரும் தம் சந்நிதி முதல்களை பார்த்தபடி அண்டான் நம்பி சந்நிதியில் சொரூப சிக்ஷையை பெற்று வந்து வேஷமிருந்தபடி பாருங்கோள் என்று அருளி செய்கிறது. மிகவும் முகப்போடே ஆண்டாருக்கும் சர்வ குஹ்ய சமமான சர்மஸ்லோகார்த்தத்தை உபதேசித்தது. அது சந்துஷ்டராய் இப்போதென்றோ நமக்கு தண்டும் பவித்திரமும் கை கொடுத்தது என்று செய்தினார். சோ ரெண்டு பேருக்கும் சர்மஸ்லோகார்த்தத்தை எம்பெருமானாரே சொன்னார். இப்ப எத்தனை பேராட்சி? 3 பேர் பிரதான சிஷ்யாள். மொத்த எம்பார், ஊர்த்தாழ்வான், அப்புறம் மதுரை ஆண்டார். திருமாலை ஆண்டாரிடம் திருவாய்மொழி கேட்டல். நெக்ஸ்ட் அனந்தரம் சிறுநாளைக்கு பின்பு திருக்கோட்டியூர் நம்பி கோயிலுக்கு எழுந்தடி நம்பெருமானை சேவித்து புறப்பட்டு திருமாலை ஆண்டாரையும் அழைத்துக் கொண்டு எம்பெருமானார் மடமே எழுந்தருளி அழுதவாறே உடையவரம் நம்பி ஸ்ரீபாரத்திலே சேவித்து நிற்க அவரை கடாட்சித்து நீர் திருமாலை ஆண்டான் பக்கதே திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேளும் என்று உடையவரை அவர் திருக்கையிலே காட்டிக் கொடுத்ததா தாம் மீண்டும் திருக்கோட்டூரில் எழுந்ததினார். இவர் இந்த திருவாய்மொழி கேளும் பார்க்கிறார். திருமாலை ஆண்டானும் நம்பி அருளி செய்தபடியே திருவாய்மொழி தொடங்கி நடத்தாதிருக்க ஆளவந்தார் அருளி செய்தபடி ஆண்டான் நிர்வகித்தவரைய பாட்டுக்கள் தோறும் சில அர்த்த விசேஷங்களை பிரதிபாதித்து உடையவர் அருளி செய்ய இது ஆளவந்தார் அருளி செய்ய கேட்கிறோம் என்று அருளி செய்தலை அரியாக்காலத்துள்ளே அறிவுக்கு நன்றி செய்வித்து என்கிற பாட்டுக்கு அறிவு நடையாடாத திசையிலே சம்பந்த ஞானத்தை பிறப்பித்து பெருந்த ஞானத்தை அழிக்க கடவதான் தேக சம்பந்தத்தோடு பின்னையும் வைத்தாய் என்கிற இரவாலே அருளி செய்கிறார் என் திருமாலை ஆண்டான் அருளி செய்ய முடியவரும் கேட்டதை முன் பின் பாட்டுக்களுக்கு பின்னில் பாட்டுக்களும் பெரிய பிரீத்தியோடைய நிறுவானிருக்க நடுவே அப்பிரீத்தி தோத்து செல்வது செய்கிறாது. ஆகையாலே எங்கனை நான் வித்தனை அரியா மாமாயத்தடியேனை அரியாக்காரத்திலே அழுவித்திறந்து செய்வித்து வைத்தாயாற்றம் செய்கிற என்ற இத்தையும் ஒரு உபகார ஸ்மிருதி பரமாக்கி தன்னை சேருவாரே இது விஸ்வாமித்திர சிருஷ்டி ஆளவந்தார் அருளை செய்ய கேட்கிறோம் என்று திருவாய்மொழிக்கு அர்த்தமளிச்சையை தவிர்ந்து நிற்க திருக்கோட்டியூர் நம்பியத்தை கேட்டலை போயதே திருமாலை ஆண்டான் பக்கத்தில் எழுந்தலை திருவாய்மொழி நடக்கிறதோ என்று கேட்டல ஆண்டானும் அடியேன் ஆளவந்தார் பக்கல் கேட்ட அர்த்தம்படிய இவர் வேறேக அர்த்தங்களை சுகல்புரமாக சொல்லுகையாலே தவிர்ந்தேன் என்ற நம்பியும் அவர் என்ன அர்த்தமேறி என்ற ஆண்டானும் அரியாக்காரத்துக்கு என்கிற பாட்டு உபகார ஸ்மிருதியாக வேணும் என்கிற என்ன நம்பியும் இவ்வற்றமும் ஆளவந்தார் அருளி செய்ய நான் கேட்டிருக்கிறோம் என்று அருளி செய்து சாந்தீபினி பக்கலிலே கிருஷ்ணன் வேதாத்தியனம் பண்ணினா போலே காணும் உம்முடைய பக்கலே எம்பெருமானார் திருவாய்மொழியை கேட்கிறதும் ஆளவந்தார் திருவள்ளத்தில் உள்ள அர்த்தமுடைய இவருக்கு வேறொன்றும் பிரகாசியாது நீர் இவருக்கு அஜ்ஞாத ஞாபனம் பண்ணுகிறோம் என்கிறாரே கொள்ளும் என்று அருளி செய்து திருமாலை ஆண்டாரையும் பேரம்பியையும் கூட்டிக் கொண்டு எம்பெருமானார் மட்டமே எழுந்துள்ள உடையவரும் அதி பிரீத்தியுடனே நாடும் நரக்கையின் கூப்பி இவர்கள் திருவள்ளுவரை சேவித்து நிற்க இவர்களும் திருவாய்மொழி விட்ட தருவாய் தொடங்கி நீரே பலகால் அனுபவித்தாகிலும் பிரபந்தத்தை திறக்கட்டும் என்ற ஆண்டானுக்கு அருளி செய்கிறார்கள். பின்னையும் திருவாய்மொழி தொடங்கி நடவானுக்கு செய்தே மீண்டும் ஒரு அர்த்த பிரஸ்தானத்திலே ஆண்டான் பெருவார்த்த அர்த்தம் கேட்டு ஆளவந்தார் இப்படி அருளி செய்யார் என்று உடையவரும் விண்ணப்பம் செய்ய ஆண்டான் நீர் ஆளவந்தாரை கண்ணிலும் காணாதிருக்க இப்படி அருளி செய்யார் என்னைக்கு நிதானவன்
என்று கேட்டதால் விடையரும் நாள் அவன் ஆளவந்தாருக்கு ஏகலவியன் என்றோ என்று விண்ணப்பம் செய்ய ஆண்டானும் திருக்கோட்டியூர் நம்பிக்கை நமக்குரைத்தது ஒத்திருந்தது. இதுவும் ஒரு திரு அவதாரம். ஆளவந்தார் மக்கள் கேளாத அர்த்தமெல்லாம் இங்கே கேட்டோம் என்பதை தண்டனை கருதினார். திருவரங்கப் பெருமாள் அதையிடம் சரமோபாயத்தை வளர்த்தல். பின்பு எம்பெருமானாரும் திருவாய்மொழி சாத்தி போர துரிதராயிருக்க அவரை பார்த்து பெரிய நம்பியும் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அறியறுவதே இன்னமும் அர்த்த விசேஷம் உண்டோ அத்தை அவர் பக்தல் கேளும் என்று அருளி செய்தவர். உடையவரும் அதில் நம்பிக்கைக்காக அன்முதல் 6 மாசம் அறியருக்கு உகப்பாக பாலுவருக்கு ஆய்ச்சி சமர்ப்பித்தும் திருவைத்தியனகாரங்களில் அறைகிறே திருவேணிக்கு அனுரூபமாக மஞ்சள் காப்பு அரைத்து சமர்ப்பித்தும் பருவத்திற்கு வரும் காலத்திலே ஒரு நாள் மஞ்சக்காப்பு அரைத்து நீராடப் பண்ணுகிற காலத்திலே அவருடைய திருவேணிக்கு அனுரூபமல்லாதிருக்கிறபடியே அவர் திருமுக மண்டல விகாரத்திலே கண்டு மஞ்சள் பாத்திரத்தை கடக்க வைத்து பாங்காக வேறே மஞ்சள் அரைத்து சாத்தி நீராடப் பண்ணியவரார். திருவரங்க பெருமாள் அவையும் மத்தை கண்டு மிகவும் திருவள்ளும் உகந்தவரை உடையவரை குறித்து என்னுடைய சர்வஸ்வத்தையும் கொள்ளையை கொல்லவோ நீர் இப்படி செய்து செய்து வாரீர் எம்பெருமானாரே உமக்கொரு சரமபுருஷார்த்தம் சொல்லுகிறோம் கேளீர் என்று தேவுமத்தெரியார் ஸ்ரீ பதிரிகளைப் போலே நீரும் குருரேவ பரம் பிரம்மா குருதேவ பரம் தனம் குருதேவ பரக்காமோ குருதேவ பராயணம் குருதேவ பராவித்யா குருதேவ பராகதி யஸ்மாத் ததுபதேஷ்டாசௌ தஸ்மாத் குருதரோ குருஹு என்று சொல்லுகிறபடியே என்னை தீவனங்கெடுத்தாய் மறுவித்துறம் மறுமை தந்தாய் அறியாத அறிவித்த ஆச்சாரியனை உபாயோகேயம் என்று விசுவசித்து ஆச்சாரிய சகரி சாட்சாத் சரரூபி நசஞ்சேகா என்றும் வீரகாடை பிறனார் பரம குருவாகி வந்து என்றும் சொல்லுகிறபடியே உறங்கும் பெருமாள் தானே உலாவும் பெருமாளாய் வந்தார் என்கிறதும் பஞ்சமோபாயிரையான சரம் பெருவார்த்த விசேஷத்தை பிரசாதித்தருளினான். பெரிய நம்பி ஸ்ரீபாரத்திலே ஆஸ்திரித்த போதே சுரூப சித்தி உண்டாஞ்சிருக்க இவர் பலர் ஸ்ரீபாரத்திலும் உபதேசம் கேட்க அடியன் அவர்கள் தாம் மேல் விழுந்தங்களை உபதேசிக்க அடியன் என்பதில் ஒரு ராஜா ஸ்வகுமாரார்த்தமாக பல மந்திரிகள் எடுத்து விரிகளை வைத்து தன் குமாரன் பிரபுத்தனானவாறே கொடுக்க சொல்லிப்போமா போலே ஆளவந்தாரும் இவர்கள் இடத்திலே ஒவ்வொரு அர்த்தவிசேஷங்களை உபதேசித்து வைக்கையாலே ஆளவந்தார் ஸ்ரீபாரத்திலே சேவித்து அவ்வர்த்தங்களை பெறாத இழுவதீரா இவர்கள் மக்கள் அவ்வர்த்தங்களை பெற்று இழுவதீர்ந்தார் இத்தனை. இனி இவ்வாச்சாரியர்களுக்கு ஆளவந்தார் இளையாழ்வாரை முதல்வன் என்று கடாட்சித்து நாம் உங்களுக்கு சொல்லும் பரம ரகசியத்தை இளையாழ்வாருக்கு சொல்லுங்கோள் என்று நியமிக்கிறவையாலே சிஷ்யனாகிருமாம் ஆச்சாரியனாகிருமாம் விலக்கண சம்பந்தமே வேண்டுவதென்று மேல் விழுந்து உபதேசித்தார்கள். ஆகையாலே முன்புள்ள ஆச்சாரியர்கள் இவருக்கு ஆச்சாரியர்களாய் வீறு பெற்றார்கள். பின்புள்ளவர்கள் இவருக்கு சிஷ்யர்களாய் சொரூபம் பெற்றார்கள். ஒரு ஆரத்தின் தருவே மாணிக்கம் கிடந்து அந்த ஆரத்தை சோபிதமாக்குமா போலே இதையே ராமானுஜமுனியாய் விளங்கினாரே. உடையவர் கத்தித்திரயமும் நித்திய திருவாராதரசம் படியையும் கீதாபாஷ்யமும் பள்ளிச்சேரு பரபிரம்மம் ஸ்ரீவன் நாராயணனே என்று எழுதியிட்டு தரிசன பிரவர்த்தனம் பண்ணிக்கொண்டு போகிற காலத்திலே இவர் எழும் மாதூகரம் பண்ணும் போது ஆரத்தாரை நெருக்கிக் கொண்டு போகிறே அவர்களே உடன் இவர் மாதூகரம் பண்ணுகிற இடத்திலே விஷமிஷ்டான்னத்தை பிரயோகிக்கும்படி நியமித்து வைக்க அந்த கிரகஸ்தனம் ஸ்வஸ்தியை வேடிக்க அவளும் கூடாது என்ன அவன் நிர்பந்திக்க அவள் விஷமிஷ்டான்னத்தை மறித்து சமர்ப்பித்து தண்டனிட்டு போக
இவரும் இதன் திகைத்து பாவமறிந்து நகராந்தத்தை சாகரகாமினியான திருக்காவேரியிலே கரைத்து விட்டு உபசித்திருக்கா. இச்செய்தியை திருக்கோட்டியூர் நம்பிக்கையேற்றபடி கோயிலுக்கு எழுந்தருளாதிருக்க செய்தே மத்தியான காலத்திலே திருக்காவேரியிலே எழுந்தருளாதிருக்க குடியவரும் முதலிகளுமாக எழுந்தருளி நம்பி ஸ்ரீபாரத்திலே தண்டனிட்டுக் கொண்டு கிடக்க நம்பியும் அவரை எழுந்திருக்க சென்றாமல் இருக்க கிடாம்பி ஆச்சானம் இதனை சிஷ்யாச்சாரிய கிரமந்தான் திருமுக மாலையே வெய்யலே போடுவார்கள் என்று பரிந்திருக்க நம்பியும் உண்மை காணும் தேடுகிறோம் திருமேனிக்கு பெரிவன் நீர்தான் இந்த பதில் தலையை பண்ணி இவருக்கு ஏகமாக சாரியும் என்று நினைத்தார். கிடாம்பியாச்சாரம் அப்படியே பண்ணி சாதித்துக் கொண்டு எழுந்தது எதிர்த்தார். எம்பெருமானாருக்கு நீரே தனிக பண்ணி சாதியும் அப்படின்னு அஸ்மத்ரமாரம்பம் விவேகமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவ பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். கிடாம்பியாச்சான் உத்தரவிருந்த